அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அநேக சூழ்நிலையில நம்ம நினைக்கிறோம், குடிக்கிறவன் பாவி, சிகரெட் அடிக்கிறவன் பாவி, அவன் பாவி, இவன் பாவி, என் எய்த்த வீட்டுக்காரன் என்னை விட்ட சண்டை போடுறான், அவன் பாவி. நீ யாரு? சபைக்குள்ள வந்ததுனால நீங்க பரிசுத்தவான் அல்ல. ஆண்டவருடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், உண்மைதான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அனுதின வாழ்க்கையில, அனுதின செயல்பாடுல ஒரு பார்வை நம்முடைய பாவத்திற்குள் கொண்டு போகும். யோபு சொல்றாரு, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் கண்ணினான் நினைப்புல எப்படி இருக்க முடியும்? நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் இருக்கணும், நம்முடைய செவிகள் பரிசுத்தமாய் இருக்கணும், நம்முடைய நாவு பரிசுத்தமாய் இருக்கணும். நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.